ஆசிய நாடுகளிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் குடியிருக்கும் கோவில் எங்கு இருக்கிறது என்று பார்த்தால் ஏகப்பட்ட அதிசயங்கள் நிறைந்த ஒரு புண்ணிய ஆலயம்தான் கர்நாடகாவில் இருக்கும் கோலார் ஜில்லாவில் குடிகொண்டிருக்கும் கோட்டி லிங்கேஸ்வரர் கோவில். ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்பவர்களுக்கு தேர்ந்தெடுக்கவும் சுற்றி பார்க்கவும் ஏற்ற இடம்தான் இது. தங்க வயல் அல்லது தங்கத்தை அள்ளித்தரும் வயல்தான் கோலார் தங்க வயல். பெங்களூரிலிருந்து கோலாருக்கான பயணத்தில் ஏறத்தாழ 70 கிலோமீட்டர் கடந்து சென்றோமானால் கோலார் கோட்டி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கு செல்ல முடியும். கன்னட மொழியில கோட்டி அப்படின்னு சொன்னா 1 கோடின்னு அர்த்தம். கோடி சிவலிங்கங்களால் நிறைந்த இடம், சிவ ஆராதனைகளில் முக்கியத்துவமும் பிரபலமும் வாய்ந்த இடம்தான் இது. ஒட்டுமொத்த உலகிலும் பிரம்மாண்டமான சிவலிங்கம் குடிகொண்டிருப்பது இந்த கோவிலில்தான். பலவிதமான வடிவங்களில் ஏறத்தாழ 1 கோடி சிவலிங்கங்களை இங்கு பார்க்க முடியும். 33 மீட்டர் கொண்ட சிவலிங்கமும் 11 மீட்டர் உயரம் கொண்ட நந்திகேஸ்வரரின் உருவமும் இந்த அற்புதமான கோவிலின் முக்கியமான விஷயம் என்று சொல்லலாம். என்றும் பக்தர்களோட சிவலிங்க சமர்ப்பணத்துக்காக இப்பவும் இந்த இடம் தயாரா இருக்கு. அவங்கவங்க பெயரிலேயே சிவலிங்கத்தை அவர்கள் சமர்ப்பணம் செய்யலாம். சுவாமி சாம்ப சிவமூர்த்தியோட நேரடி பார்வையில 1980ல உருவாக்கப்பட்டதுதான் நாம பார்க்கிற இந்த கோவில். கோலார்ல கர்மசாந்தராங்கிற பேர்ல ரொம்ப பெரிய அளவுல சரித்திரம் சொல்றதுக்கு இல்லைனாலும் எல்லா விதமான நவீன வசதிகளும் இந்த இடத்துல இருக்கு. மங்கள காரியங்களுக்கும் மங்களகரமான விஷயங்களுக்கும் ஏத்த இடங்களும் தியானத்துக்கான இடங்களும் இங்க இருக்கு. இங்க கோவிலுக்கு பக்கத்திலேயே சின்ன சின்ன சிவலிங்கங்களை வியாபாரம் செய்யற கடைகளும் இருக்கு. அந்த கடைகள்ல இருந்து சிவலிங்கத்தை வாங்கி நாம இந்த கோவில்ல சமர்ப்பிக்கலாம். மற்ற 11 உபதேவதை கோவில்களும் இங்க இருக்கு. பகவான் விஷ்ணு, பிரம்மா, மகேஸ்வரர், அன்னபூரணேஸ்வரி, கருமாரி அம்மன், வெங்கடரமண சுவாமி, பாண்டுரங்க சுவாமி, ராமனும் சீதையும் லட்சுமணனும், பஞ்சமுக கணபதியும், ஆஞ்சநேயரும், கன்னிகா பரமேஸ்வரியும், இது போன்ற தேவதைகளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இந்த கோவிலில் நிரம்பி இருக்கிறது. மகா சிவராத்திரி தான் இங்க ரொம்ப முக்கியமான நாள். கோடான கோடி பக்தர்கள் இந்த கோவிலில் குவியும் போது இந்த கோவில் பார்க்கிறதுக்கே ஒரு கடல் மாதிரி இருக்கும். பூமியில இருக்கிற கைலாசம் சொன்னா அது இந்த இடம்தான். பிப்ரவரி மார்ச் மாசத்துல ஆன்மீக சுற்றுலா வரவங்களோட எண்ணிக்கை இங்க அதிகமா இருக்கும். இங்க தரிசனத்துக்கான நேரம் காலையில 6 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் இருக்கும். இங்க தரிசனம் செய்யறதுக்காக ஒரு நபருக்கான டிக்கெட் விலை 20 ரூபாயும், புகைப்படம் எடுக்க 100 ரூபாயும், அவங்கவங்க பேர்ல சிவலிங்கத்தை சமர்ப்பணம் பண்ண 6000 ரூபாயும் செலுத்த வேண்டியதா இருக்கும்.